நீங்கள் ஒரு நியூ மதராக இருந்தால் கண்டிப்பாக இதை உங்களாலே ரிலேட் பண்ணிக்க முடியும். எனக்கு பெருசாக இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லை. என் ஃபஸ்ட்டு பையன் பிறந்தப்போ கூட எனக்கு அந்தளவுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இல்லை. ஆனால் என்னோடய செகண்ட் பையன் பிறந்தப்போ நான் அதை ரொம்ப ஃபேஸ் பண்ணேங்க. என்னன்னே சொல்லவே தெரில. என்னை சுற்றி எல்லாருமே இருந்தாங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாச்சி இருந்தாங்க. சொல்லப்போனால் என் ஹஸ்பண்ட் ஒர்க்லேருந்து ரிலீவ் ஆகி வந்து என் கூடயே இருந்து எங்களை பார்த்துக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. பட் இருந்தாலுமே எனக்குள்ளே இந்த டிப்ரெஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. சம்டைம்ஸ் தோணும், நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணோம், நம்ம ஏன் ஃபஸ்ட்டு பிறந்தோம், ஏன் இந்த லைஃப், நமக்குன்னு 2 பசங்க, இதெல்லாம் எப்படி எதோ சம்திங்லாம் தோணுது. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடலாமான்லாம் சம்டைம்ஸ் எனக்கு தோணும். நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கால் பண்ணி சொல்லுவேன், எனக்கு இப்படிலாம் தோணுதுன்னா அவள் கொஞ்சம் நேரம் அட்வைஸ் பண்ணுவாள். அதுக்கப்புறம் நார்மலாகவேன் மறுபடியும் எனக்கு நைட்டு தூங்க போகும்போது கண்ணை மூடி படுத்தாலே எதோ ஓடும். எப்படி இந்த சொசைட்டியில் இந்த பசங்களை வளர்க்க போகிறோம், நாளைக்கு ஸ்கூல் போனால் இந்த பசங்களை எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க இவங்களை எப்படி பார்த்துக்குவாங்க, ஒருவேளை நமக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம பசங்களை எப்படி பார்த்துக்குவாங்க, நம்ம இல்லைன்னா நம்ம ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஏதாவதுனா என்ன பண்ணுவார் நம்ம ஹஸ்பண்டு, நம்ம பசங்க நம்ம ஹஸ்பண்டை பார்த்துக்குவாங்களா கடைசி காலத்தில், இந்த மாதிரிலாம் தோணுது. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஓவர் திங்க் ஆகுதா, இல்லை உங்களுக்கும் இப்படி தான் இருக்குமா? நான் நார்மலாகவே ரொம்ப யோசிக்கிற ஆள். ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அதை பற்றி ரொம்ப ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் அப்படி நடந்துச்சுன்னு அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லேருந்து என்னால் வெளில வரவே முடியல. இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க. நீங்களும் இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.